அண்ணா பல்கலைக்கழக மாணவியை திமுக கவுன்சிலர் எஸ்வி ரவிச்சந்திரன் அவதூறாக பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை மாநகராட்சி 184வது வார்டு உறுப்பினரும் 14ஆம் மண்டல குழு தலைவருமான எஸ்வி ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ளார். குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த எஸ்வி ரவிச்சந்திரன் என்பவர் 2006 முதல் 2011 திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலி இடங்கள், கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் புகலிடமாக இருக்கும் திமுக இது போன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியதில் ஆச்சரியம் இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் என்று சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, கோவையில் தனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன், பஞ்சு சாட்டை தானே, அவர் மீதே சோதித்து பார்க்கலாம் தயாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.